exercise 2.5 question number 1 என்ன கேட்டிருக்காங்க solve னு சொல்லிருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க ஒரு quadratic equation கொடுத்திருக்காங்க ஆனா அது inequality இருக்கு கவனிக்கிறீங்களா equal to 0 னா பிரச்சனை இல்ல நம்ம நார்மலா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் நார்மலா equal to 0 னா நீங்க எப்படி பண்ணுவீங்க அத முதல்ல பண்ணுங்க சரிங்களா நார்மலா நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் இங்க இருக்கிற நம்பர் இன்டு இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணுவோமா so 2 into -15 பண்ணா எவ்வளவு வரும் -30 சென்டர்ல x ஓட கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு 1 அப்ப என்னன்னு போடலாம் 6 into 5 போடலாம் இல்லையா 6 into 5 பண்ணீங்கன்னா 30 நடுவுல +1 வேணும் அப்ப இங்க மைனஸ் போட்டா கரெக்ட்டா இருக்கும் இல்லையா 6 - 5 1 6 into -5 -30 divided by இங்க 2x² இருக்கா அப்ப by என்னன்னு போடணும் 2x ரைட்டா அப்ப இங்க கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா 1 டைம் 3 டைம் சோ அப்ப எப்படி வரும் x plus 3 இல்லையா x plus 3 into 2x minus 5 equal to கிடையாது என்னது less than or equal to 0 சரியா ஓகே அப்ப இத இங்க வந்து x plus சைடுல ரஃப் ஒர்க் பண்ண எடுத்துக்கோங்க x plus 3 is equal to 0 னா equal to 0 போட முடியாது இந்த இடத்துல in case 0 வரனா x equal to என்ன வரும் இந்த plus 3 எங்க இருக்கும்னா minus அதே மாதிரி அடுத்து என்ன இருக்கு 2x - 5 is equal to 0 அப்ப 2x equal to எவ்வளவு -5 எங்க இருக்கும்னா +5 அப்ப x equal to 5/, புரியுதா அப்ப x க்கு ரெண்டு வேல்யூ வரும் கரெக்ட்டா ரெண்டு வேல்யூ தான் வரும் ஏன்னா அது குவாட்ரேட்டிக்னால இப்போ நீங்க இத என்ன பண்ணனும்னா ஒரு லைன்ல பிளாட் பண்ணனும் சரிங்களா ஓகே ஒரு நம்பர் லைன் மாதிரி போடலாம் இது வந்து -∞ இது +∞ வெறும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருந்தா இப்படி போட்டுட்டு முட்டுவோம் x க்கு ரெண்டு வேல்யூ தான் ஆனா இன்ஈக்குவாலிட்டி அப்ப இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள எவ்வளவு வேல்யூ வேணா இருக்கலாம்னு சொல்லணும் அதனால தான் நம்ம நம்பர் லைன் போடுறோம் நம்ம நார்மலா ஈக்குவேஷன் இருந்தா x க்கு ரெண்டு வேல்யூ தான் பட் இது இன்ஈக்குவாலிட்டி அப்ப இதுல இருந்து இதுக்குள்ள என்ன வேல்யூ வேணா இருக்கலாம்னு சொல்லணும் அத இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் சோ அப்ப -∞ to +∞ போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் இங்க x க்கு உங்களுக்கு ரெண்டு வேல்யூ வருதுல அதை எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க ஒரு வேல்யூ எவ்வளவு இன்னொரு வேல்யூ -3 க்கு கரெக்ட்டா லெஃப்ட்ல வரும் கரெக்ட்டா இந்த சைடுல -3 இங்கிட்டு பாசிட்டிவ் வேல்யூனா 5 கரெக்ட்டா இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு டேபிள் காலம் போடுங்க அதுல ஃபர்ஸ்ட் இன்டர்வல் புரியுதா இன்டர்வல் ஓகே எந்த இன்டர்வல் அப்படினா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இதுக்குள்ள அப்ப என்ன வரும் -∞, அந்த இன்டர்வல்ல கண்டிப்பா ஓபன் இன்டர்வல் தான் போடணும் தட் இஸ் இந்த பிராக்கெட் இருக்குல இப்படி போட்டா ஓபன் அடுத்த இன்டர்வல் என்ன வரும் இதுல இருந்து இது அடுத்து இதுல இருந்து இது அப்ப என்ன வரும் -3, 5 ஓபன்ல போடுவோம் ரைட் நெக்ஸ்ட் இன்டர்வல் என்ன நெக்ஸ்ட் இன்டர்வல் 5/2, புரியுதா அடுத்து இந்த டேர்ம் இது அப்படியே x + 3 into 2x - 5 சரியா இப்போ பாருங்க -∞, -3 கரெக்ட்டா இப்போ இதுக்கு இதுக்கு இடையில ஏதாவது ஒரு வேல்யூ நீங்களா சொல்லுங்க -∞ க்கு -4 சொல்லலாமா ஏன்னா இங்க -3 னா -4 கீழ தான வரும் அப்ப அந்த நம்பர் எடுக்கலாம் இப்போ -4 எடுத்து மைண்ட்லயே போடுங்க எழுதாதீங்க இந்த இடத்துல -4 கொடுத்தா என்ன வரும் -4 + 3 ஆன்சர் எவ்வளவு நம்பர் எடுத்துக்கங்க சைன் மட்டும் எடுத்துக்கோங்க அப்ப என்ன வரும் மைனஸ்ல வரும் இங்க -4 கொடுத்தா 2 into -4 -8 -8 - 5 -30 சைன் மட்டும் எடுத்துக்கோங்க என்ன வரும் அப்ப மைனஸ் into மைனஸ் பிளஸ் புரியுதா அதாவது இதோட வேல்யூ பாசிட்டிவ் நெகட்டிவா கண்டுபிடிக்கிறோம் இந்த ரேஞ்ச்ல -∞ ல இருந்து -3 குள்ள எந்த நம்பர் கொடுத்தாலுமே இதோட ரிசல்ட் என்னவா தான் இருக்கும் அதுக்காக எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுத்து காமிக்கிறோம் சரியா ஓகே நெக்ஸ்ட் -3 க்கு 5/2 இடையில ஒரு நம்பர் கொடுக்கணும் பாருங்க -3 5/2 னா எவ்வளவு 2.5 அப்ப இடையில என்ன கண்டிப்பா இது இடையில 0 வரும் தானே ஏன்னா 0 தாண்டி தானே இதெல்லாம் வரும் அப்ப என்ன கொடுத்துக்கலாம் வேற பென்சில் நீங்க என்ன கொடுக்கணும்னு எழுதி வச்சுக்கோங்க
ரைட்டா சரி 0 கொடுங்க 0 + 3 +3 அப்ப கண்டிப்பா என்ன வரும் பாசிட்டிவ் வரும் அடுத்து அடுத்து இங்க 0 கொடுத்தீங்கன்னா 2 * 0 0 - 5 அப்ப ஆன்சர் அப்ப ப்ளஸ் இன்டு மைனஸ் அப்ப இந்த இன்டர்வல்ல நம்ம x கேது கொடுத்தாலும் அது நம்ம தான் வரும் நெகட்டிவா வரும் அடுத்து 5/2 ∞ 5/2 னா 2.5 அப்ப 2.5 தாண்டி என்ன வரும் 3 கொடுத்துக்கலாமா 3 கொடுங்க 3 + 3 பாசிட்டிவ் இங்க 2 * 3 6 6 - 5 1 சோ அது பாசிட்டிவ் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் புரியுதா சரி இப்போ டேபிள் போடுறீங்க நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் கவனிங்க இப்போ இதோட வேல்யூ புரியுதா அதுதான் இது ஏன்னா இத தான் எழுதிக்கிறேன் இதோட வேல்யூ என்னவா இருக்கணுமா 0 வா இருக்கலாம் அது 0 விட என்னவா இருக்கணும் கம்மியா 0 விட கம்மியா பாசிட்டிவா நெகட்டிவா நெகட்டிவ் புரியுதா 0 0 விட கம்மி அப்படினா என்னது நெகட்டிவ் அப்ப இது எங்க நெகட்டிவ் இருக்கோ அத ரவுண்ட் அடிக்கும் அதுதான் உங்களோட ஆன்சர் புரியுதா அவங்க என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னு பாக்கணும் இதோட வேல்யூ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படினா என்ன அர்த்தம் 0 0 விட கம்மி அப்ப 0 0 விட கம்மினா என்னது நெகட்டிவ் அப்ப நெகட்டிவ் இங்க என்ன வருது அப்ப இந்த இன்டர்வல் தான் இதுக்கான சொல்யூஷன் புரியுதா therefore சொல்யூஷன் என்ன வரும் x ஓட வேல்யூ என்ன x belongs to புரியுதா இங்க பாருங்க ஈக்குவல் டு வெறும் லெஸ் தெனா லெஸ் தெனா ஈக்குவல் டு அப்ப ஈக்குவல் டு வந்துச்சுனா க்ளோஸ்ட் இன்டர்வல் ஒருவேளை நீ ஈக்குவல் டு வரலனா அப்படியே ஓபன் இன்டர்வல் எடுத்துக்கலாம் ஆனா இங்க எழுதுறப்ப எப்பவுமே நீங்க ஓபன் இன்டர்வல் தான் போட்டு எடுத்துக்கணும் பட் ஃபைனல் ஆன்சர் எழுதுறப்ப நீங்க பாத்துக்கணும் அங்க ஈக்குவல் டு வந்துச்சுனா க்ளோஸ்ட் ஈக்குவல் டு வரலனா ஓபன் இன்டர்வல் புரியுதா அப்ப என்ன வரும் -3, 5/2 இதான் உங்களோட சொல்யூஷன்